ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அடுத்த ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் சரி, இதுக்கு அடுத்தது நம்மளுக்கு எந்த ஒரு இதையும் நம்மளுக்கு சொல்கிறோம் பண்ணுறோங்கிறத தாண்டி நம்மளுக்கு அதுக்கான டைமிங்கிறது நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரி நான் முடிவு பண்ணேன். அந்த முடிவு நம்மளுக்கு எப்போதுமே சாதகமாக இருக்கிறதுக்கான டைமிங்கிறது நமக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதையுமே செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு எதாக இருந்தாலும் பார்த்து இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம், சரி ரெடியான ஒரு விஷயத்த நீங்கள் சொல்கிறீங்க. அதெல்லாம் சொன்னாலும் நம்மளுக்கு அதுக்கு அடுத்தது என்ன நடக்குதோ அதை தான் நம்ம இது பண்ண வேண்டியது தான் அப்படின்னோடனே, சரி நீங்கள் நாளைக்கு இந்த ஆஃபீஸை தொடங்குறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னோடனே, அதெல்லாம் பண்ணலாம் செய்யலாம். இதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறோமோ செய்கிறோமோ அதை தான் நம்மளுக்கு முக்கியமாக தேவைப்படுற ஒரு விஷயம் அப்படின்னோடனே, அதை தான் நானும் சொல்கிறேன். நம்மளுக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு விஷயத்த நீங்கள் கிடைக்கிறத நம்மளுக்கு முன்னெச்சரிக்கையாக நம்ம இது பண்ணிக்கலாம். ஏன்னா ஆஃபீஸுக்கு இடம் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படிங்கிறப்போ அது கிடைக்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டாலே போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்காக யூஸ் பண்ணிக்கிற டைமிங்கை நீங்கள் ஒரு இதாக எடுத்துக்காதீங்க. எதாக இருந்தாலும் முன்னாடி நம்ம பேசி வச்சுக்கிறதா நல்லது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைக்கிறது கிடைக்கல அப்படிங்கிறத தாண்டி எதுவுமே நம்மளுக்கு சரியான ஒரு நேரத்தில் கிடைக்கிற விஷயத்த நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி பார்த்துக்கலாம்ப்பா, ஒன்றும் கவலைப்படாதீங்க. அதுக்கான டைமிங்கிறது வரும். வந்ததுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மேனேஜர் சார் சொன்னார். ஆனால் எங்கள் ஓனர் என்ன சொல்லிட்டாருன்னா, நீ பார்த்துக்கிற பண்ணிக்கலான்னா எதாக இருந்தாலும் நீ தள்ளி போட்டுட்ருக்க வேண்டாம். எதாக இருந்தாலும் கிடைக்கிறத பயன்படுத்தி கொண்டுட்டு போகிறதுக்கான இதுங்கிறது நமக்கு இருக்கணும். அதை தான் நான் உங்ககிட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னோடனே, அதெல்லாம் நம்மளுக்கு எந்த ஒரு நிலையிலையுமே இதுக்கான டைமிங்கிறது நமக்கு இருக்காது. அதுக்காக நம்ம இதை சார்ந்து ஒரு இது பண்ணி நம்ம ஒன்றும் இது பண்ண போகிறது கிடையாது. முக்கியத்துவமாக ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு சரியான ஒரு இது பக்குவங்கிறது கிடைக்கும். அதை விட்டுட்டு நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்களை நம்ம எடுத்துக்கிறோம், பண்ணிக்கிறோம், செஞ்சுக்கிறோங்கிறத தாண்டி நம்ம அதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியுதோ அதை நம்ம இது பண்ணிக்கிறதுக்கான இதை பார்த்துக்குவோம். பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னோடனே, அதெல்லாம் பார்க்குறோம் பண்ணுறதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க வேணாம். நம்மளுக்கு அந்த இதை நம்ம முன்னே இதை நம்ம பார்த்து அந்த இடத்த முடிக்கிறதுக்கான வேலைகளை நம்ம முன்னாடி இது பண்ணணும். அதுதான் நான் உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு விஷயங்கிறது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எதை செய்ய முடியுதோ அதை செஞ்சனாலே போதும். இப்போதைக்கு நம்ம எதுவும் சொல்லிக்கிட்டு இருக்க தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அதெல்லாம் நீங்களாகவே எதையாச்சும் பேசிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. எதாக இருந்தாலும் பார்ப்போம் பண்ணுவோம். அதுக்காக நம்ம எதுவும் இது பண்ணிக்கிட்டு போகிறது கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன இது பண்ண முடியுதோ அதை நம்ம இது பண்ணுறதுக்கான ஒரு இதுங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம் வாழ்க்கையில் அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் நம்புகிற விஷயங்களை நம்ம முன்னெச்சரிக்கையாக பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். சரி பார்த்துக்கலாம், அதெல்லாம் நம்ம இப்போதைக்கு ஒன்றும் இது பண்ண வேண்டாம், பார்ப்போம் முடிஞ்ச வரைக்கும் அந்த இடத்தையே பேசி முடிக்கிறதுக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என் மேனேஜர் சார் சொன்னார். அதுக்காக நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இதையும் இது பண்ணிக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களை இது பண்ணிக்கிட்டு இது பண்ண போகிறதில்ல. ஒரு ஞாபகப்படுத்துகிற விஷயங்களுங்கிறது நம்மளுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம ஞாபகப்படுத்தி பார்க்குறதுங்கிறது தான் நம்மளுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதையே நம்ம வாழ்க்கையில் எதுக்கு கொண்டுட்டு போகணும், பண்ணணும், செய்யணும், தேவையில்லாமல் நம்மளுக்கு இந்த நேரத்தில் இதை இது பண்ணிக்கான ஒரு டைமிங்கிறது நம்மளுக்கு இல்லை. அதை தான் நான் உங்ககிட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது அப்படின்னு சொன்னேன். அதுக்காக நீங்கள் எதையும் இது சரியில்லை அது சரியில்லைன்ட்டு நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் இருக்காதீங்க. நம்பிக்கையோடு இருந்தால் மட்டும்தானங்க பண்ண முடியும், செய்ய முடியும் அப்படின்னோடனே, சரி பார்ப்போம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு சரியாக வருதா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். எதாக இருந்தாலும் நம்ம பார்த்து ஒரு மனசுக்குள்ளே ஒரு சில விஷயங்களை வச்சுக்கிட்டு நம்ம தேவையில்லாமல் குழம்புறத விட்டுட்டு எது கிடைக்குதோ அதை நம்ம இது பண்ணிவிட்டு இது பண்ண வேண்டியது தான் அப்படின்னோடனே, அது சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்.
அடுத்த ஒரு 2, 3 நாளைக்கு வந்து எந்த ஒரு இதையும் நீ வந்து கமிட்மெண்ட்டாக இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம். அதை வந்து இருக்கிறத நம்ம வந்து இது பண்ண வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி நானாகவே யோசித்து வந்து இது பண்ணிக்கிட்டு இருந்தேன்.